Morning students. Now we are going to discuss about a comparison of property of lithium and other elements of the group. I mean distinctive behavior of lithium. Alkali metals la lithium, sodium, potassium, rubidium, cesium இருக்கும். லாஸ்ட்டில் ஃப்ரான்சியம் இருக்காது, ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் விட்டுருங்க. ஸோ எப்படி வந்து அதர் எலிமெண்ட்ஸ் ஐ மீன்ஸ் இன் திஸ் குரூப் sodium, potassium, rubidium, cesiumங்கிறது rest remaining elements of first group. How do lithium differ from remaining elements? So அதான் distinctive behavior of lithium from the other elements of the same group. இந்த குரூப்ஸில் ஐ மீன்ஸ் அல்கலி மெட்டலில் லித்தியம் மட்டும் எப்படி மற்ற எலிமெண்ட்ஸ்லேருந்து டிஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. how will you lithium differ from remaining elements of same group alkali metals அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கணும், இந்த டிஃப்ரென்ஸ் மாரி எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரீசன் பாருங்கள், இந்த டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம் அயான்ஸ். டிஸ்டிங்டிவ் லித்தியம்ஸ்க்கான மெயின் ரீசன் என்ன, ஏன் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா T2 it is another especially ஸ்மால் சைஸாக இருக்கும். ஆக்சுவலி சைஸ் ஆஃப் தி ஆட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டாப் டூ பாட்டத்தில். அப்போ இது ஸ்மால் சைஸாக இருக்கும். அது முதல் ரீசன்ஸ். ஓகே, ஸ்மால் சைஸ், ஹை போலரைசிங் பவர் அப்படின்னா ஈஸியாக ப்ளஸ்ஸாக மாறிடும் அண்டு மைனஸாக மாற்றக்கூடிய பவர். ஹை போலரைசிங் பவர். ஓகே, அப்போ LI 2O அப்படின்னா இது ப்ளஸ்ஸு, ஈஸியாக மைனஸாக மற்ற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறவ ஹை போலரைசிங் போனால் ப்ளஸ் மைனஸாக மாறக்கூடிய பவர். ஹை ஹைட்ரேஷன் என்தால்ஃபி, ஈஸியாக வாட்டரில் சால்பிள் ஆகக்கூடிய, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹை சால்வேஷன் பவர், அதாவது வாட்டரில் ஈஸியாக சால்பிள் ஆகக்கூடியது. அண்டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப்ஸில் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு இல்லையா, இதில் டி ஆர்பிட்டல் இருக்காது, மற்ற எல்லாத்துலேயுமே டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டல். என்ன காரணம், இது 1s2 2s1. ஸோ 1s2 2s1 இப்படி தான் இருக்கும். இதில் டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகவே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1 3p 3d. ஸோ 3d என்னது டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஏன்னா எலக்ட்ரான் இருக்காது, பட் டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே டி ஆர்பிட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் மெயின் ரீசன். ஓகே, எப்படி வந்து மற்றதுலேருந்து வேறுபடுது, மெயின் வந்து ஸ்மால் சைஸு, ஹை போலரைசிங் பவர், ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால். ஸோ இதுதான் மெயினான டிஸ்டிங் பிஹேவியர் ஆஃப் லித்தியம். ஓகே, நான் அவைலபிலிட்டி டி ஆர்பிட்டல் வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது லித்தியத்துக்கு மட்டும், இது லித்தியம் LI ஃபஸ்ட் எலிமெண்ட்லேயே அது மட்டும். ஸோ இது ரொம்ப ஸ்மால் சைஸ் கம்பேர் டு சேம் குரூப் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். ஓகே, ஹை போலரைசிங் பவர் கம்பேர் டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், அதான் அல்கலி மெட்டல்ஸ். நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால், ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி, ஸோ எல்லாமே மற்ற எலிமெண்ட்ஸ். அதான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எழுதிருக்காங்க பாருங்கள். லித்தியம், ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் குரூப் எப்படி இருக்கும், அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி, அதான் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ லித்தியத்தை மட்டும் தனியாகவும் மற்ற எலிமெண்ட்ஸ் அதர் எலிமெண்ட்ஸ் லைக் தட் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ இதை மட்டும் இங்கே ஒன்று என்னது லித்தியம் மட்டும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து லித்தியம் மட்டும், ரிமைனிங் இருக்குது என்னது சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாமே இந்த ஃபேமிலியிலையும் குரூப்பாக ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அதான் கம்பேரிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லித்தியம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹார்டாக இருக்கக்கூடியது விச் இஸ் ஹார்ட், லித்தியம் ஹார்டாக இருக்கும், இங்கே எது என்னது சாஃப்டாக இருக்கக்கூடியது. ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், அப்படியே ஆப்போசிட்டாக சொல்ல வேண்டியதான். லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஹார்டாக இருக்கும், லித்தியம் மட்டும் ஹார்டாக இருக்கும். ஸோ இது சாஃப்டாக இருக்கும். இது ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டு, இது பாய்லிங் பாயிண்ட்டு, லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் சொல்லக்கூடியது. ஓகே, இந்த செகண்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், லீஸ்ட் ரியாக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் நார்மல் ஆக்சைடு, ஃபார்ம்ஸ் பெராக்சைடு with a greater difficult to and higher oxide and unstable. Its higher oxide is unstable. ரியாக்ட் பண்ணக்கூடிய பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும், ஈஸியாக வந்து நல்லா ஹை ரியாக்ட் பண்ணக்கூடியது, மோர் ரியாக்டிவ். இது என்னது லீஸ்ட் ரியாக்டிவ். ஸோ இது ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் ஒரு நார்மல் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும், பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். கிரேட்டர் டிஃபிகல்ட்டி பெராக்சைடு ஃபார்ம் ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஈஸியாக ஃபார்ம் ஆகிறது என்னது, இது ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் நார்மல் ஆக்சைடு, பட் ஃபார்ம் தி பெராக்சைடு வித் கிரேட் டிஃபிகல்ட்டி. இட்ஸ் ஹையர் ஆக்சிடேஷன் ஆர் அன்ஸ்டேபிள். இதோடைய ஹையர் ஆக்சிடேஷன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு எந்த காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் ஹையராக இருக்குதோ இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கும். லீஸ்ட் ரியாக்டிவ் தான், நார்மல் ஆக்சைடு தான் ஃபார்ம் ஆகும், பெராக்சைடு ஃபார்ம் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஓகே,
பட் ஆனால் இது மோர் ரியாக்டிவ். இதுக்கு ஆப்போசிட் வந்து மோர் ரியாக்டிவ்னா ஏன்னா Na2O2 இதுமாரி எல்லா ஆக்சிஜனுமே ஈஸியாக ஃபார்ம் பண்ணும், ரியாக்டிவிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் வித் நைட்ரஜன். ஓகே, Li எடுத்துருக்கோம், Li ப்ளஸ் நைட்ரஜன். நைட்ரஜன் வேலன்ஸ் தெரியும் தானே, வேலன்ஸ் வந்து 3. ஸோ Liயோட வேலன்ஸி 1. ஸோ எப்படி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறது, Li3n அப்படின்னு எழுதணும். Li3n. அப்போ இங்கே வந்து N2 தான் எழுதணும், நிறைய N எழுதக்கூடாது. Li. ஸோ அப்போ இங்கே 2, இங்கே தானே 2 போடலாம். ஸோ இங்கே 6. டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ Li3ni தான் ஃபார்ம் ஆகும், Li3n தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நைட்ரைடு, இது பேர் நைட்ரைடு. ரியாக்ட் வித் நைட்ரஜன் டு கிவ் லித்தியம் நைட்ரைடு. லித்தியம் நைட்ரேட் Li3n. Li3n, என்னோட வேலன்சி 3, Liயோட வேலன்சி 1. ஸோ இப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பட் நோ ரியாக்ஷன் வித் நைட்ரஜன். ஸோ அதர் எலிமெண்ட் நைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணாது, மீன்ஸ் நைட்ரைடாக ஃபார்ம் பண்ணாது. ஓகே. ரியாக்ட் வித் ப்ரோமினா Br2. வயலண்ட்டாக ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். லித்தியம் ரியாக்ட் வித் ப்ரோமின் ஸ்லோவ்லி ரியாக்ட் பண்ணக்கூடியது. பட் ஆனால் இங்கே ரியாக்ட் வயலண்ட்லி. ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் ரியாக்ட் வித் ப்ரோமின். ரியாக்ட் வித் ப்ரோமின் வயலண்ட்லி. ரியாக்ட் வித் ப்ரோமின்ஸ் வயலண்ட்லி. ஸோ அண்ட் தென் ரியாக்ட் வித் கார்பன், அயனிக் கார்பேட்ஸ் ஃபார்ம் ஆகும். அயனிக் கார்பன் லித்தியம் ப்ளஸ் கார்பன் டு கிவ்ஸ் Li2C2 ஃபார்ம் பண்ணும். டேரெக்டாக கம்பைன் ஆகும். டேரெக்டாக யூஸ் பண்ணும். டேரெக்டாக அந்த லித்தியங்கிறது டேரெக்டாக அந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணும். பட் ஆனால் இங்கே டு நாட் ரியாக்ட் வித் டேரெக்ட்லி கார்பன். கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது, பட் யார் கூட ரியாக்ட் பண்ணும், கார்பன் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்கே கார்பன் தான் சி தானே யூஸ் பண்ணோம். இங்கே என்னது C2H2 அப்படிங்கிற ஒரு கார்பன் காம்பவுண்ட் அசிட்டிலின் கூட ரியாக்ட் பண்ணுது. டு நாட் ரியாக்ட் டைரக்ட்லி வித் கார்பன், பட் கேன் ரியாக்ட் வித் கார்பன் காம்பவுண்ட்ஸ் லைக் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் such as C2H2. Yeah, do you understand what differ? Lithium react directly with carbon, reacts with directly carbon to form ionic carbates, that is carbide. இது கார்பைடு, இது பேர் நைட்ரைடு. இது நைட்ரைட் ஃபார்ம் பண்ணாது, கார்பைட் ஃபார்ம் ஆகணும். வித் டேரெக்டாக கார்பன் கூட ரியாக்ட் பண்ணும். பட் என்ன இங்கே டிஃப்ரென்ஸ்னால் கார்பன் காம்பவுண்ட் கூட தான் ரியாக்ட் பண்ணும். லித்தியம் நைட்ரேட் LiNO3 ரியாக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், லித்தியம் ஆக்சைடு கிடைக்கும். கிவ்ஸ் அண்ட் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதே லித்தியம் மற்ற நைட்ரேட்டு, ஸோ NaNO3 இதுமாரி நைட்ரேட்டை ஹீட் பண்ணோம்னா டீகம்போஸ் டு கிவ் நைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணும், NaNO2 ப்ரொடியூஸ் பண்ணும். நைட்ரைட், இங்கே வந்து நைட்ரேட் கிவ்ஸ் ஆக்சைடு. இங்கேயும் அதர் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் கிவ்ஸ் நைட்ரைட்டு. இங்கே வந்து ITE வரும், அதர் எலிமெண்ட்ஸோட நைட்ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வாட் இஸ் NaNO3, தட் இஸ் சோடியம் நைட்ரேட். NaNO2 ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் O2 ரிலீஸ் பண்ணும். ஓகே, NO2ங்கிறது நைட்ரைட்டு, இது பேர் நைட்ரைட்டு. இது பேர் என்ன, சோடியம் நைட்ரேட். ATயில் சேர்த்துக்கணும். சோடியம் நைட்ரேட் டீகம்போஸ் டு கிவ் சோடியம் நைட்ரேட், IT சேர்த்துக்கணும். கிவ்ஸ் நைட்ரேட். இங்கே நைட்ரேட் கொடுக்கும், இங்கே ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் டிஃப்ரென்ஸு. திரும்ப டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹார்டு சாஃப்ட், லித்தியம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் கம்பேர் வச்சுங்க. இங்கே ஹார்டு சாஃப்ட், இங்கே ஹை மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இங்கே லோ ஆப்பர்ட்ஸ். லெஸ் ரியாக்டிவ், மோர் ரியாக்டிவ். ரியாக்ட் வித் நைட்ரஜன் டிகிவ் நைட்ரைடு, இங்கே நோ ரியாக்டிவ். ப்ரோமினோட ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும், அங்கே வயலண்டாக ரியாக்ட் பண்ணும். ப்ரோமின் கூட அதர் எலிமெண்ட்ஸு. ஸோ இங்கே கார்பன் கூட ரியாக்ட் பண்ணோம், அங்கே தான் இது கார்பன் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணோம், கார்பனோட டேரெக்டாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இங்கே டீகம்போஸ் ஆகும் லித்தியம் நைட்ரேட்டு, அங்கே அதர் எலிமெண்ட்டோட நைட்ரேட் வந்து நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 more questions. டயகோனல் ரிலேஷன்ஷிப்ஸ், சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் தி குரூப் அண்ட் டயகோனல் பிளேஸ்டு second element of the groups is called diagonal relations. What is diagonal relationship? அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் தி குரூப்ஸ், ஓகே, அண்டு செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் தி செகண்ட் குரூப். ஓகே, த diagonal place element of the second element of the group 2, செகண்ட் எலிமெண்ட். ஓகே, கொஞ்சம் லுக் அவுட் பண்ணுங்கள், பீரியட் டேபிள் பார்க்கலாம். வாட் இஸ் டயகோனல் ரிலேஷன்ஷிப்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய லித்தியமும் செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள். ஸோ இது ரெண்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ஸோ இங்கே பெர்லியத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய அலுமினியத்துக்கும் சிமிலர் இருக்கும். கார்பன் போரான்ஸ் அப்படி இருக்கணும். டயகோனல் பிளேஸில் கிராஸில் இருக்கக்கூடியது இந்த லித்தியமும் பெர்லி ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் குரூப்பும் செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் செகண்ட் குரூப்புக்கும் இடையில ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கணும். டயகோனல்னால் கிராஸாக இருக்கக்கூடியது. டயகோனல் பிளேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு ரெண்டுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமையாக இருக்கணும். தட் இஸ் அ டயகோனல் ரிலேஷன்ஷிப். லித்தியம் அண்டு மெக்னீசியம், பெர்லியம் அலுமினியம்,
போரான் அண்டு சிலிக்கான்ஸ். ஸோ அந்த போரானுக்கும் சிலிக்கானுக்கும், பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும், லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் என்ன இருக்கணும், சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா தட் இஸ் அ டயகோனல் ரிலேஷன்ஸ். டயகோனலி பிளேஸ்னால் கிராஸாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட் குரூப்ஸில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கும் செகண்ட் குரூப்பில் செகண்ட் எலிமெண்ட்டு கிராஸாக டயகோனலி பிளேஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து சிமிலாரிட்டிஸ் இருந்தால் தட் இஸ் டயகோனல் ரிலேஷன்ஷிப்.